உள்ளாட்சி தேர்தலில் சுமார் 5 லட்சம் பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட உள்ள தாக்கலாகியுள்ள மொத்த வேட்புமனுக்களின் எண்ணிக்கை பற்றி விரிவாசம். திவ்யா, தமிழக உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக நடைபெறும் நிலையில் வேட்புமனுக்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனு விவரங்கள் இன்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழக உள்ளாட்சி தேர்தலில் நேற்று மாலை 5 மணி வரை பெறப்பட்ட மனுக்களின் விவரங்களை பொறுத்தவரை மொத்தம் 4,97,840 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் பார்த்தால் மாநகராட்சிக்கு மற்றும் தமிழகத்தில் உள்ள 12 மாநகராட்சிகளில் உறுப்பினர்களாக போட்டியிட மொத்தம் 9,589 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள். அதே போல நகராட்சிகளை பொறுத்தவரை நகராட்சி உறுப்பினர்களாக போட்டியிட 20,742 பேரும், பேரூராட்சி உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிட 38,131 பேரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அதாவது இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி உறுப்பினர்கள் அடிப்படையில் பார்த்தோம்னால் கடந்த உள்ளாட்சி தேர்தலை விட இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிகப்படியான வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஊராட்சிகளை பொறுத்தவரை 4,485 வேட்புமனுக்களும், மாவட்ட ஊராட்சி ஒன்றியங்களை பொறுத்தவரை 37,407 பேரும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார். இதை தவிர கிராம பஞ்சாயத்து தலைவர்களை பொறுத்தவரை 75,440 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார். அதாவது கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு போட்டியிடுபவர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள். அதிகப்படியாக ஒட்டுமொத்தமாக இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை பொறுத்தவரை கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கான வேட்புமனுக்கள் என்பதுதான் அதிகப்படியாக உள்ளது. அதன் அடிப்படையில் 3,12,046 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள். அதாவது நேற்றைய முன்தினம் வரை, அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி வரை மொத்தமாகவே 2,45,000 மனுக்கள் தான் பெறப்பட்டது. நேற்று ஒரு நாள் மட்டும், அதாவது கடைசி நாளான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளான நேற்று மட்டும் சுமார் 2,40,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக, அதாவது வேட்புமனுக்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கடந்த 26ஆம் தேதி முதல் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்கள் பெறப்பட்டு வந்தன. நேற்று மாலை 5 மணி வரை இந்த வேட்புமனுக்கள் பெறப்பட்டன. இந்த நிலையில் இந்த அதிகாரப்பூர்வமான தகவலானது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் போட்டியிட 4,97,000 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை நடைபெறுகிறது. நாளை மறுதினம், அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெறும் நாளாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த வேட்புமனு திரும்ப பெறப்பட்டது மாலை 5 மணிக்கு மேல் இறுதி வேட்பாளர் பட்டியல், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான இறுதி வேட்பாளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். திவ்யா, ஸ்டாலின், உள்ளாட்சி தேர்தலில் சுமார் 5 லட்சம் பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கும் நிலையில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை எவ்வாறு நடத்தப்படுகிறது? பாதுகாப்பு விஷயங்களில் தேர்தல் ஆணையம் எவ்வாறு கவனம் கொண்டுள்ளது? அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமாக இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வேட்புமனுக்கள் பெறப்பட்ட இடங்களிலேயே அந்த பரிசீலனையானது நடைபெறும். இதற்காக ஏற்கனவே இந்த வேட்புமனுக்களை பெறுவதற்காக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் தான் வேட்புமனு மீதான பரிசீலனை நடத்துவார். இன்று மாலை 5 மணி வரை இந்த வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெறும். அதன் பிறகு எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது, அதாவது மொத்தமாக பெறப்பட்டுள்ள இந்த 4,97,000 மனுக்களில் எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது, எத்தனை மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்ற விவரம் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் இன்று மாலை வெளியிடப்படும். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அதிகப்படியான கவனம், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்துவதில் அதிகப்படியான கவனங்கள் செலுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், சென்னையை பொறுத்தவரை டிஜிபி அலுவலகம் மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறைகளானது அமைக்கப்பட்டுள்ளது. இதே போல மற்ற மாவட்டங்களில் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் அந்த கட்டுப்பாட்டு அறைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. அனைத்து மண்டலங்களிலும், மாநகராட்சியை பொறுத்தவரை மண்டலங்களாகட்டும், அதே போல நகராட்சி மற்றும் பேரூராட்சி அலுவலகங்களில் அதிகப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கான பல்வேறு விதமான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே செய்துள்ளது. இது மட்டுமல்லாமல் 37 தேர்தல் பார்வையாளர்கள், பொது பார்வையாளர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவருடைய தலைமையின் கீழ் தற்போது இந்த பரிசீலனை நடைபெறும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு பொது பார்வையாளர்கள் நியமிக்க
நியமிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக 5 மாநகராட்சி, சென்னை உட்பட 5 பெரிய மாநகராட்சிகள், மதுரை, திருச்சி, நெல்லை, கோவை, சென்னை ஆகிய 5 மாநகராட்சிகளுக்கு 2 பொது பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு இந்த வேட்புமனு மீதான பரிசீலனையானது தற்போது காலை 10 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறதுமா.